அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த நம்பருக்கு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாய்லரில் கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாய்லர்ஸில் யூஸ் பண்ணுற சேஃப்டி வால்வ், பாய்லர் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து பார்ட் 1 வந்து பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். பார்ட் 2 வந்து உங்களுக்கு டயக்ராம் மூலிமா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இதை செட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி வால்வ் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இது ஒர்க் ஆக போகுதுங்க. எப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீடில்ஸுக்கு பார்த்தீங்களா, இங்கே டைட் பண்ணுற மூலிமா தான் உங்கள் ஹெட்ரஸில் வந்து 10 கேஜியோ 12 கேஜியோ செட் பண்ணுறீங்கன்னா, அந்த 10 கேஜி 12 கேஜி எப்படி செட் பண்ணணும்னா, உங்கள் பாய்லர் ப்ரெஷரை வந்து 10 கேஜி இருக்குதுன்னா ஹெட்டரில் 10 கேஜி இருக்குதுங்க. இப்போ நீங்கள் 12 கேஜியில் சேஃப்டி அடி வைக்கணும்னு என்ன பண்ணுவீங்க, பாய்லரில் இப்போதைக்கு நீங்கள் இதை செட் பண்ணுறக்காண்டி என்ன பண்ணணும்னா, நீங்கள் கம்பெனியில் ப்ராசஸ் இருக்கிற ஸ்டீமை கட் பண்ணிவிட்டு இப்போ 10 கேஜி இருக்கிறது 12 கேஜி வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ 10 கேஜியில் நீங்கள் இதை மாட்டி வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கேஜி இதை அடிக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும், இன்னும் நீங்கள் டைட் பண்ணணும். டைட் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு இங்கே இருக்க பிஸ்டனுக்கு பார்த்தீங்களா, இந்த பிஸ்டன் இது வந்து க்ளோஸ் ஆகும். இப்படி க்ளோஸ் பண்ணி இங்கே பிடிக்கும்போது இந்த பிஸ்டனை மேலே தள்ள விடாது. அது எத்தனை கேஜில் வந்து 12 கேஜி இப்போ உள்ளே வருதுன்னா, இங்கே ஸ்டீம் இதை இன்லெட்டுங்க, இது அவுட்லெட்டு, இதை சேஃப்டி மூலிமா வெளியே போகிறது. இப்போ இன்லெட்டில் இப்படி நுழையும் போது இந்த ஸ்டீமு இங்கே நீங்கள் டைட் பண்ண என்ன ஆகுங்க, இப்போது இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இப்போ ஸ்ட்ராங்காக அமுத்தி பிடிக்கிறதுனா என்ன ஆகுனா, ஸ்டீம் ரொம்ப ஹெவியாக தள்ளினா மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ 10 கேஜியில் இருக்கிற ப்ரெஷரை வந்து இங்கே வந்து இன்னும் நீங்கள் சேஃப்டி வந்து அடிக்கலை, அப்போ 12 கேஜிக்கு செட் பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப ஓவர்லோடு கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா அடிக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், இப்போ அடிக்காத இடத்த என்ன பண்ணுவீங்கன்னா, இதை லூஸ் பண்ணுவீங்க. இதை லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போது இதை லூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து மேலே இதோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். இதை நீங்கள் லூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங் மூலிமா இந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சி இந்த பிஸ்டன் லைட்டாக மேலே தூக்குன மாதிரி இருக்கும். தூக்குனா வெளியே ரிலீஃப் ஆகிருக்காது, இது டைட்டாக தான் இருக்கும். ஆனால் டைட்டாக கொஞ்சம் குறைக்கிறீங்க. இப்போ ஒரு ஆள் பிடிச்சி இழுத்து பிடிக்கிறக்கும் 2 ஆள் பிடிச்சி இழுத்து பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. அதனால தான் ஆள் கணக்கு மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா. அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, 12 கேஜி வந்துருச்சு இப்போ ஹெட்டரில். ப்ரெஷர் கேஜில் 12 கேஜி காட்டுதுன்னா, இப்போ நீங்கள் 12 கேஜி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. ரிலீஸ் பண்ண நாங்கன்னா ஸ்ட்ரென்த் குறைஞ்சி இந்த பிஸ்டன் வழியுமா இது ஓப்பன் ஆகி இந்த வழியாக வந்து உங்களுக்கு ஸ்டீம் ரிலீஃப் ஆயிரும். இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி வால்வ் ஒர்க் ஆகுது. இப்போ ரிலீஸ் பண்ணும்போது 12 கேஜியில் இது சேஃப்டி அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். ஒன் டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு லைஃப் லாங்க்கு அதே 12 கேஜிலே அடிக்கும். மாற்றோம்னா தான் நீங்கள் இந்த டைம் டைட் பண்ணுறதோ க்ளோஸ் பண்ணுறதோ வந்து செட் பண்ண போகிறீங்க. இது செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. மேக்ஸிமம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஒர்க். இது ஈஸியாக செட் பண்ணிடலாங்க. இது வந்து சேஃப்டியாக க்ளவுஸ் போட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப சேஃபானது. கிளாஸு இதெல்லாம் கண்டிப்பாக போட்டுக்குங்க. இப்படி போட்டு நீங்கள் செட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி இங்கே வந்து கேப் இருக்கும். இந்த கேப்பை கழட்டிட்டு தான் நீங்கள் இது இந்த இடத்துல வந்து ஓப்பனோ டைட்டோ பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த கேப் வந்து சேஃப்டிக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து டஸ்ட்டோ இது வந்து இந்த பிஸ்டனுக்குள்ளே போயிடுச்சுன்னா லாக் ஆச்சுன்னா ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது ஒன்றும் ஓப்பன் ஆயிரும், இல்லை க்ளோஸ் ஆயிரும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. இது போட்டுக்கோங்க. F1 F2 போட்டு ஃபோர்ஸ் வந்து மீடியம் இது வழியாக தான் போகுதுங்க. சரிங்களா. வால்வ் க்ளோஸ் பொசிஷன் F1 ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு இப்படி தான் இது ஒர்க் ஆகுதுங்க. இது ரெண்டு இது காட்டிக்கிறேன் உங்களுக்கு. இது ரெண்டுமே இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல ஒன்று காட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது சேஃப்டி ஹேண்டில். இங்கேயும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2 ஒன்று தான் வால்வு. இது என்னென்னா, இது வந்து இப்போ ஒரு வேளை லாக் ஆகிடுச்சு, ஒவ்வொரு டைம் அடிக்கல, மேனுவலாக தான் ஏதோ பண்ண வேண்டியது திடீர்னு ஏதோ லாக் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல, அந்த கேஜ் வந்து அடிக்கல அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப நாள் அடிக்காமல் இருந்துச்சுனாவோ ஏதோ ஒன்று வந்தாலும் இந்த மாதிரி ஸ்டக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை. இதை கழட்டிட்டு சர்வீஸ் பண்ணணுங்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த சேஃப்டி வால்வ் மாதிரியே தான் டெய்லி எப்படி செக் பண்ணுவீங்களா, மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு டைம்னாச்சும் இதை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இந்த சேஃப்டி ஹேண்டில்ஸ் வந்து தூக்கிட்டு க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் மேனுவலாக இதை பிடிச்சி தூக்கும்போது இங்கே இருக்க பிஸ்டன் மேலே தூக்கும். இந்த இடத்துல எது கரோடானாவோ இந்த ஸ்ப்ரிங் எதாவது டைட்டு பிடிச்சிருந்தாவோ அது ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த பொருளாக இருந்தாலும் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுங்க, உங்களுக்கு கொஞ்சம்
ஸ்ட்ரக் ஆகும். அது மாதிரி தான் நினச்சிக்கங்களேன். இப்போ இது வந்து பெரிய மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. இது ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டீம் தள்ளி இந்த இடத்துல இந்த ஸ்ப்ரிங்கும் கொஞ்சம் லூஸ் ஆகி இது வழியா இந்த டஸ்ட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா, ஸ்கேல் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா, இது வழியா வந்து ரிலீஃப் ஆகி ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் எப்பவும் போல சேஃப்டி வால்வ் ப்ராசஸ் ஆகுங்க. இது வந்து பாய்லர் பத்தி சொல்லிட்டு இது ஏர்லைனுக்கு போடலாமா? ஏர்லைனுக்கு போட்டிங்கன்னா இதே ப்ராசஸ் தான். ஏர்லைனில் போட்டா அதில ஏறுதுன்னு போகுது. என்ன டஸ்ட் ஆகுதுன்னா கண்ணுக்கு தெரியாம மைக்ரான் டஸ்ட்டுகள் இருக்குங்க. அதனால அதுக்கு நீங்க ஏர்லைன் ஹெட்டர்ஸ் போட்டாலும் இதே ப்ராசஸ் தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாரி பயனுள்ள வீடியோகள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வந்து பாய்லர்ல என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு சொல்றேங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. வணக்கம்.